பொது கல்விக்கான பொதுக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு 1823. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828. பம்பாய், சென்னை, கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. இந்திய தண்டனை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1870. பிராந்திய மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878. ஆத்மராம் பாண்டுரங் அவர்களால் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1867. சம்வாத் கௌமுகி என்ற வங்க மொழி பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1821. சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் 1852 பிப்ரவரி 26. சென்னை வாசிகள் சங்க மனு இங்கிலாந்தில் வாதிக்கப்பட்டது 1853. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக H.T. செய்மோர் சென்னை வந்தது 1853 அக்டோபர். லட்சுமி நரசு மறைந்த ஆண்டு 1856. சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த ஆண்டு 1881. சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்டது மே 16, 1884. பருத்தி இழைக்கு இறக்குமதி வரி விதித்த ஆண்டு 1875. அரசு பணிகள் இந்தியமயமாக்கப்பட வேண்டும் என்றது 1877. வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு 1878. கில்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்ற ஆண்டு 1883. பிரம்மஞான சபையின் கூட்டம் ஆண்டு 1884 டிசம்பர். ஏவோ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸை பம்பாயில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1885 டிசம்பர் 28. திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்றது 1890. ஆங்கிலேயருக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்பு திலகரால் நடத்தப்பட்டது 1897 ஜூலை 27. நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு 1892.